அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எதிரிகளை அழிக்கும் முருகனுடைய மந்திரம். இந்த முருகன் மந்திரத்த நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் என்ற பெல் ஐக்க கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு குடுங்க. அப்பதான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்லதா பதிவிட முடியும். வீடியோவ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பேன். அதனால வீடியோவ முழுசா பாருங்க. பாதியில பார்த்துட்டு அரைகுறையா செய்ய வேணாம். சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. அதாவது எதிரிகளால நெறைய பேரு மன கஷ்டம், மன உளைச்சல், நிம்மதி இல்லாத வாழ்க்கை. ஒவ்வொரு இரவும் போறது ஒரு யுகம் போற மாரி இருக்கும். இந்த மாரியான சூழ்நிலைகளையும், கஷ்டங்களையும் நம்மளுக்குள்ள எதிரிகளால அதிக மனசு பாதிக்கப்பட்டுரும். அந்த பாதிப்பு நம்மள நார்மலா இருக்க விடாது. யார் மேல வேணாலும் எரிஞ்சு விழுறது, நிம்மதியா சாப்பிட முடியாது, நிம்மதியா தூங்க முடியாது. நெறைய பண கஷ்டம் வேற. இந்த பண கஷ்டத்துக்கு நடுவுல இந்த மாரியான எதிரிங்க, அதாவது கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிங்கன்னா கூட சமாளிச்சிடலாம். இந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிங்க முதுகுல குத்துறாங்க பார்த்தீங்களா? அவங்க அவங்க அவன் அந்த மாரியான எதிரிகள் கிட்ட இருந்து நம்மளால சமாளிக்கவே முடியாது. நெறைய விஷயங்கள நம்மளுக்கு மறைமுகமாவே தொல்லைகள் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆ வாய் சண்டை போட்டாலும் பரவால்ல. மாந்திரீகம் மூலியமா தொல்லைகள் குடுக்கறது, தொழில முடக்குறது, அ கை கால முடக்குறது, கெட்ட விஷயங்கள செஞ்சுக்கினே வர்றது. எங்க பார்த்தாலும் நம்மளுக்கு தடை மேல தடையாகும். எடுத்த காரியம் எல்லாமே தடைப்பட்டு நிக்கும். எந்த சூழ்நிலையிலயுமே அவங்களுக்கு நம்ம நல்லா இருந்தா பிடிக்கக்கூடாது. அப்போ சொந்த பந்தமாகட்டும், இப்போ நெறைய பேரு வெளியாளுங்கள விட சொந்தத்துக்குள்ளே தான் நெறைய எதிரிகள் அதிகமா இருக்கிறாங்க. அப்படி எதிரிகள் தொல்லையில இருந்து இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டுருந்தேங்க. இனிமே உங்களுக்கு அந்த கவலை வேணாம். இதுலேருந்து முழுமையா வெளிய வந்துடலாம். இப்ப ஸ்க்ரீன்ல தெரியுது பாருங்க. இந்த முருகன் மந்திரம். இது இந்த மந்திரத்த முதல்ல நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. இங்க ஓம் அப்படின்னு வருதுல்ல, அதுக்கு பக்கத்துல யார் உங்களுக்கு எதிரியோ, அவங்களுடைய அந்த எதிரியோட பெயர் போட்டுட்டு, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த மந்திரத்த சேர்த்து சொல்லணும். அதாவது ஓம் பக்கத்துல இருக்குது பாரு, அந்த சத்ருன்னு அதுக்கு ஓம்ன்ற எழுத்துக்கும், அ அந்த சத்ருன்ற எழுத்துக்கும் நடுவுல அவங்களுடைய பெயர் போட்டுட்டு, அது 3, 4 பேர் இருந்தா கூட பரவால்ல. அவங்களுடைய பெயரெல்லாம் சொல்லிட்டு, சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அத 1008 வாட்டி காலையில, சாயங்காலம் 2 வாட்டி சொல்லணும். இல்ல நான் 3 வாட்டி சொல்றனாலும் சொல்லலாம். அப்படி சொல்லும் பட்சத்தில விரதம் இருந்து தான் சொல்லணும். எந்த அளவுக்கு பயபக்தியா விரதம் இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு பயபக்தியா இருந்து நம்ம விரதம் இருந்து சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது. முதல்ல இது நம்பிக்கை வச்சு சொல்லுங்க. நம்பிக்கை இல்லன்னா தயவு செஞ்சு இத யாருமே செய்யாதீங்க. நம்பிக்கையோட செய்யுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாம, சரி இதுக்கு உண்டான படையல் எப்பவுமே நம்ம சொல்ற மாரி, வெத்தல பாக்கு, பூ, பழம், மல்லிப்பூ தான் யூஸ் பண்ணணும். சிகப்பு கலர் பூ யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாரி பொரிக்கடலை, அவல், அச்சு வெல்லம் அவ்வளோதான். தேங்காய், கற்பூரம், ஊதுவத்தி அவ்வளோதான் சிம்பிள் இது. எளிமையான படையிலேயே இத இந்த பூஜைய நிவர்த்தி செய்யலாம். ஆ இந்த பூஜை செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல நான் எப்பவுமே சொல்றது என்னன்னா, விநாயகர் பூஜை கண்டிப்பா முடிக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா, விநாயகர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்காம நம்ம செஞ்சா, அந்த பூஜை நிறைவடைவாது. அது தடங்கல் தான் ஏற்படும். அது முழுமையடையாது. அப்போ முழுமையா ஆவறதுக்கு முதல்ல விநாயகர் பூஜை நம்ம செய்யணும். விநாயகர் பூஜைய எப்படி செய்யணும்னா, அவருக்கு ஏதாவது இதே மாரி வெத்தல பாக்கு, பொரிகடல இதெல்லாம் வச்சு கொஞ்சமா உடையல் வச்சு நம்மளால முடிஞ்சது கூட செய்யலாம். இல்ல என்னால செய்ய முடியல, ஒரு கற்பூரம் வாங்கி கொளுத்திட்டோ, அவர வேண்டிக்கிட்டு கூட நம்ம இத செய்யலாம். இல்ல மந்திரங்கள் சொல்லத் தெரியும்னா, விநாயகர் மந்திரத்த சொல்லிட்டு கூட அப்புறம் நம்ப இத சொல்லலாம். சரிங்களா? அப்படி பண்ணும் பட்சத்தில இந்த பூஜை முழுமையா முழுமடையும். எந்த ஒரு தடங்கலும் இல்லாம சூப்பரா சக்சஸா குடுக்கும். சரிங்களா? இது சரி முருகன் ஃபோட்டோ வச்சு சொல்லலாமா? இல்ல சிலை வச்சு சொல்லலாமா? அது உங்கள் இஷ்டம். எதுவுமே இல்லனாலும் பரவால்ல. விளக்கு, நெய் தீபம் ஏத்திட்டு முருகன மனசுல நெனச்சு இந்த மந்திரத்த சொன்னாலே போதும். உங்களுக்கு சொல்லி 11 நாள்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். உணர முடியும் உங்களால. அதாவது முதல்ல கடவுள உணரணும். அந்த உணர்தல் தான் முதல்ல இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி கடவுள நம்ம உணரும்போது, நம்ம ஒரு விஷயம் எடுத்து செய்யும்போது நம்மளால உணர முடியும். அந்த வாய்ப்ப கண்டிப்பா கடவுள் குடுப்பாரு. கடவுள் நம்மகிட்ட நெருங்குறாருன்றது கண் முன்ன நிக்கிறதான்றது இல்ல. கண்ணு முன்னாடி நம்ம காட்சி குடுப்பாரு அப்படி இல்ல. அந்த நெய் பலகார வாசனம், பேச்சு சத்தம், ஸ்மெல்லு அதாவது இந்த அத்தரு, குங்குமம் இந்த மாரியான நறுமணமான அந்த ஸ்மெல்லு அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடவுள் நம்மகிட்ட நெருங்குறாருன்றதுக்கு நல்ல உதாரணம் அது. அந்த மாரி பூஜை நாட்கள்ல நம்ம உணர முடியும்.
அதே மாரி இந்த பூஜை செய்யும்போது அமாவாசை நாள்ல தான் செய்யணும். அமாவாசை நாள்ல பௌர்ணமி, இல்ல ம பஞ்சமி திதி இந்த மாரி நாட்கள்ல செய்றது நல்லது. அதே மாரி இத வந்து எப்போ செய்யணும்னா, குளிகை காலத்தில தான் செய்யணும். குளிகை காலத்தில தான் பண்ணணும். வேற எந்த காலத்திலயுமே செய்யக்கூடாது. முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது. அதுக்கப்புறமா நம்ம எப்போ வேணா காலையில, சாயங்காலம் அப்படி குளிகை காலம்லாம் நான் பார்க்க மாட்டேன்னா, விடிய காலை 4:30, 6 நல்ல நேரத்தில பிரம்ம முகூர்த்தத்தில செய்யணும். சரிங்களா? பிரம்ம முகூர்த்தத்தில 4:30, 6 பிரம்ம முகூர்த்தத்தில செய்யணும். அதிகாலையில 6 மணிக்கு மேல நம்ம பூஜை செய்யலாம். அதே மாரி இந்த பூஜை நீங்க செஞ்சு முடிச்சுட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில இந்த அளவுக்கு சந்தோஷமா யாராலயும் பார்த்துக்கவே முடியாது. முருகனுடைய சக்தியே அதுதான். ஏன்னா, நம்மளுக்கு வர்ற பிரச்சனைகள எல்லாரும் 1000 பேர வதம் செய்யணும்னா, முருகனுடைய அருள் வேணும்னு சொல்லுவாங்க. நம்ம எதிரிகள் வந்து ஒரு படையே வந்தாலும், முருகனுடைய அருள் இருந்தா, கண்டிப்பா அந்த படைகளெல்லாம் துவம்சம் பண்ண முடியும். சத்துருக்கள அழிக்க முடியும். ஏன்னா, இவரு அதுல வந்து ஸ்பெஷலு. முருகனுடைய வரம் கிடைச்சாலே போதும். இன்னைக்கு ஒரு ஒரு ஃபேமிலில நெறைய பிரச்சனைகள் வருது. எந்த சூழ்நிலையிலும் சரி, எதிரிகள் தொல்ல, செய்வின பிரச்சனை, ம நெறைய தாந்திரீகத்தில பிரச்சனை, தொழில் முடக்கம், இந்த மாரியான விஷயங்கள்ல நெறைய பேர் பாதிக்கப்பட்டுறாங்க. அவங்கலாம் இந்த முருகன வழிபடுறோம், இந்த முருகன் மந்திரத்த பயன்படுத்துறோன்னும்போது, நம்மளுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்த குடுக்கும். இத வந்து அவ்ளோ சாதாரணமா நெனைக்காதீங்க. இந்த மாற்றத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியா நம்ம கூட இருந்து நம்மள வழிநடத்துவாரு. அது மட்டும் இல்லைங்க. இத வந்து எல்லார் மேலயும் பிரயோகிக்கலாமா? எல்லார் மேலயும் நம்ப இத செய்யலாமா? போட்டி பொறாமைலாம் செய்யக்கூடாது. நியாயம் யார் பக்கம் இருக்குன்னு கண்டிப்பா அந்த தெய்வம் பார்க்கும். ஏன்னா, இது மத்த மாரி இல்ல. இது வந்து முருகன். நியாயத்து பக்கம் மட்டும் தான் கண்டிப்பா நிப்பாரு. நியாயம் யார்கிட்ட இருக்குதோ, அவங்க கிட்ட தான் அவங்களுக்கு தான் இது வேலையே செய்யும். அப்பதான் அந்த பூஜையே நிவர்த்தி ஆகும். இல்லன்னா அத செய்ய முடியாது. அந்த மாரி வந்து ரொம்ப நியாயாதிபதி. அப்போ கடவுள வணங்குறவங்க யாரா இருந்தாலும், அதுவும் முருகப்பெருமான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு. முருகன நீங்க நம்பிட்டீங்கன்னா, உங்க வாழ்நாள்ல எந்த சூழ்நிலையுமே உங்கள கைவிட மாட்டாரு. முருகா நீ தான் எனக்கு கடவுள். நீ தான் எனக்கு எல்லாமே. என் தாய், தந்தை நீ தான். எனக்கு நீ தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு அவர் காலடியில நீங்க சரண் அடைஞ்சிட்டீங்கன்னா, உங்கள ஒருபோதும் முருகன் கைவிட மாட்டார். உங்க எதிரிங்க உங்களுடைய பக்கம் திரும்ப முடியாத தல தெறிக்க ஓடுவாங்க. உங்கள பார்த்து அவங்க பயந்து ஓடுவாங்க. அது கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாகட்டும், கடன் வந்து குடுக்கல், வாங்கல் இந்த மாரியான பிரச்சனையாகட்டும், எதுவா இருந்தாலும் அவங்க தல தெறிக்க ஓடுவாங்க. உங்க வாழ்க்கை நிம்மதியா, சந்தோஷமா போகும். வாழும்போதே நீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நெனைங்க. நல்ல எண்ணத்துல இந்த பூஜைய ஸ்டார்ட் பண்ணுங்க. நிச்சயமா கை குடுக்கும். இனிமே எதிரிகள் தொல்லையிலிருந்து முழுமையா வெளிய வர்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா உங்களுக்கு அமையும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, தொடர்ந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அ அடுத்த வீடியோல இன்னும் புதுசா நெறைய விஷயங்கள பகிர்ந்துக்கலாம். நன்றி, வணக்கம்.